ரேஸ் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 200 கிராம் எடுத்து இப்போ தான் கலைஞ்சி ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு 5 பீஸ் பத்திரம் தான் போட்டு வச்சுருக்கேன். பிரியாணி வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு கட் பண்ண போகிறேன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் போட்டு வைக்க போகிறேன். வெள்ளாரி போடலை. குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் 2 கலந்து ஊற்றணும். இது ஒரு 3 ஸ்பூன். 1 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆகிட்டு 2 பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய். இப்போ சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவு போட்டுக்கிடுவேன். மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். சின்ன வெங்காயம் போட்டு பிரியாணி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டு இங்கே வச்சு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். தக்காளி வச்சுருக்கேன், அதை கலந்துக்கிடுவேன். நல்லா வதக்கிட்டுருக்கோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது போட போகிறேன். கொஞ்சம் கலந்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்துக்கிடணும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சிக்கனை கலந்துக்கலாம். ஸ்டேஜில் நம்ம சிக்கனை கலந்துக்கிடணும். அதையும் நல்லா பறித்து கொடுக்கணும். தீயை வந்து சிம்மிலே வச்சுக்கிடணும். இப்போ இதை கலந்து விட்டது கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி அதையும் நல்லா கலந்துடணும். ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி கலந்துடணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி கலந்துக்கலாம். காரப்பொடி வந்து 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி. எல்லாத்தையும் கலந்து நம்ம வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா பரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிமிஷம் ஆகிட்டு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி அரிசி எடுத்தேன். அதே 1 டம்ளர் கூட ஒரு 1/4 டம்ளர், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். அது போதும். தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். பிரியாணி மசாலா சிறிதளவு போட்டால் போதும், ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. லைட்டாக விட்டு வாயில் விட்டு பார்த்துக்கிடுங்க. நான் நிதானமாக போடுவேன், அதனால் அது பார்க்குறது கிடையாது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம அரிசி வச்சுருக்க அரிசி இப்படி உளுந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இருந்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வடிகட்டியில் வச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்போ தான் அப்படியே ஒரு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது கறி விட்டுறணும். நொறுங்கிடக்கூடாது அரிசி. அடிக்கடி கரண்டி போட வேண்டாம். ஒரு கலக்கிடலாம். இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுறலாம். லைட்டாக புளிஞ்சு, சின்ன எலுமிச்சம்பழம் தான், லைட்டாக. கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் போட்டு அவ்வளோதான். குக்கர் விசில் போட்டு 1 விசில் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிட்டோம்னா உழைஞ்சிரும். 1 விசில் மேலே வைக்கக்கூடாது. அருமையான பிரியாணி. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி ஆப்ப கம்பு இருந்துச்சுன்னா அப்படி போட்டு கலருங்க, உதிரியாக இருக்கும். பாருங்கள், அடியெலாம் பிடிக்கல பாருங்கள். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.